தேர்தல் களம் எப்படி ஐயா இருக்கு? தேர்தல் களம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்திய ஜனநாயக கூட்டணிக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. மக்கள் எல்லோரும் ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். என்னதான் கொடுத்தாலும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஏன்னா எங்க சந்ததியே அழிந்து போகும், எங்க கண்ணு முன்னாலே அழிகிறதா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இது தொடர்ந்தா எங்களுக்கே பாதுகாப்பு இருக்காதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவரும் தலைவியும் பேசுறாங்க. தேர்தல் இந்த தென் மாவட்டங்களில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு யாரு? அதிமுக வந்து படுதோல்வி அடையும், திமுக எழுத்து நிக்கிறதுக்கு எந்த சக்திக்கும் தைரியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகன்ற கட்சி இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. அவருடைய பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் பிரச்சாரம்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று கூட அவர் சிவகங்கை கூட்டத்தில் பேசுறாரு. எல்லாருக்கும் 500 கையில் கொடுத்து அதில் ஏற்றுறாங்க வேனில், அதுலக்கே கூட்டம் ஏற மாட்டேங்குது. இந்த மனுஷனை வாய் போய் பார்க்கறது, இவனை மாதிரி ஒரு ஆள் மோசமானவனை பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த மக்களுடைய உணர்வு. நான் சொல்லலப்பா, செல்லூர் ராஜு சொன்னா அப்படி இப்படின்னு மரியாதை குறையா பேசினான்னு சொன்னாங்க. அண்ணன் மேலே எங்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஆமாம், நீங்க அது மாதிரிலாம் நினைக்காதீங்க, தென் மாவட்டத்துக்காரரு. ஆனால் அந்த அவருடைய நடவடிக்கையை வந்து இன்னைக்கு எல்லாருமே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாயிருக்கார். ஏன்னா இந்த கட்சி வந்து ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்னைக்கு அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா, இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணம் ஆயிட்டார் பாருங்க. இவரே தான், நான் தான் நடத்தினேன் சென்னை மதுரையில் கூட்டம் முனிச்சாலை ரோட்டில். நாங்கள் டீ கடையே வச்சுருந்தவங்க, என்ன ஸ்டாலின் போய் டீ கடையில் டீ சாப்பிட்ற பெருசா அப்படின்னு இவரே தான் பேசினார். ஸ்டாலினை பற்றி பேசாத பேச்சா, அம்மா இல்லைன்ற உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டார். அவ்வளவுதான். அவரை போயிட்டு எதுக்குங்க நீ விடுங்க, மக்கள் மறந்துட்டாங்க. வேற என்ன இப்ப நான் வந்திருக்கேன், நாங்க வந்திருக்கிறது இன்னைக்கு எங்க கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், அடுத்து ஆளப்போகிற அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி அமைகிறது. அந்த ஆட்சி அமைகிறதுக்கு பேச்சாளர் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தினுடைய எப்படி வழிமுறையெல்லாம் நடத்தணும், எப்படி அமைக்கணும் அப்படின்றதுக்காக எங்க பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய குழுவினுடைய தலைவர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சபாநாயகர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் தம்பித்துரை அவர்கள் நடத்தினார்கள். அத்தனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அண்ணனுடைய பொதுச் செயலாளருடைய ஆலோசனை கேட்டு இனி விரைவாக செய்யப்படும். எப்படியெல்லாம் பிரச்சாரங்கள் அமைய வேண்டும், எப்படி நம்முடைய பணியில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன்.